கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை உணர்ந்து ஒரு அனுபவிக்கக்கூடிய தன்மையை அந்த சுக்கிர பகவான் குடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்தது இப்ப இது சுக்கிர பகவானோட நிலைப்பாடு நல்ல ஒரு நிகழ்வை தான் குடுத்தார். 20 ஆண்டு காலமும் நல்ல பலனை குடுத்திருக்காரு. அடுத்து செவ்வாய் பகவான் இந்த ஜாதகத்துக்கு எடுத்துக்கிட்டோம். இல்ல கன்னியா லக்கினத்துக்கு 3க்கும் 8 கூடையவன். அஷ்டமாதிபதி. அது வக்ரம் பெற்று வேற 9ல் இருக்கார். அப்ப 9லேருந்து அவரோட தசாகாலங்கள் நடக்குது. எப்படி இருக்கும்? அவரு 3ஆம் இடத்துக்கு உண்டான பலனை குடுப்பாரா? 8ஆம் இடத்துக்கு உண்டான பலனை குடுப்பாரா? இல்ல 9ஆம் இடத்துக்கு உண்டான ஒரு பலனை குடுப்பாரா? இல்ல வாங்கிய சாரத்துக்கு பலனை குடுப்பாரா? இந்த மாரி ஒரு நிலைப்பாடு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாவத்தை பார்க்கும்போது, அந்த கிரகத்தை பார்க்கும்போது, இது நமக்கு உணர்த்தி நிச்சயமா குடுக்கும்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம செவ்வாய் அமர்ந்த பாவத்துக்கு முதல் பலன் எடுக்கணும். அதுக்கு அடுத்தது அவரோட நட்சத்திரத்துக்கு பலன் எடுக்கணும். அதுக்கு அடுத்தது அவர் ஆதிபத்தியத்துக்கு அந்த பரிவர்த்தனையோட நிலைப்பாட்டை உள்ளார்ந்து கவனிக்கணும்.